வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரேடார் மவுண்டட் மோட்டார் சைக்கிள் அல்ட்ரா வயலட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கூட இருக்கிறது அல்ட்ரா வயலட் X47 கிராஸ் ஓவர் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்னு சொல்லலாம். இந்த மோட்டார் சைக்கிளோட பேட்டரி பொறுத்தவரை 2 வேரியன்ட்ல வருது. 7.1 கிலோவாட் ஆரும் 10.3 கிலோவாட் ஆரும் வருது. ஸோ ரேஞ்ச் பொறுத்தவரை 323 km/h WTC ரேஞ்ச் வந்து கிடைக்குது. ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் 250 km கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ப்ளஸ் இதில் F77 வர அதே பேட்டரி பேக் தான் கொடுக்குறாங்க. சேஃப்டி பொறுத்தவரை 5 லேயர்ஸ் ஆஃப் சேஃப்டி வந்து இதில் இருக்குது. மெக்கானிக்கல், தெர்மல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேர் ப்ரொடெக்ஷனோட சேஃப்டி வந்து பேட்டன்ட் டெக்னாலஜி இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ மோட்டர் பொறுத்தவரை 40 bhp வரும். 610 Nm ஆஃப் டார்க் வந்து வீலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதனால் இன்ஸ்டன்டான ஒரு பிக்கப் வந்து நமக்கு கிடைக்கும். 2.7 செகண்ட்ஸில் 60 km, 8.1 செகண்ட்ஸில் 100 km டச் ஆகிற ஒரு திறன் இந்த மோட்டார் சைக்கிளுக்கு இருக்குது. இந்த மோட்டார் சைக்கிளோட 10.3 kWh பேட்டரி பேக் உள்ள மோட்டார் சைக்கிளோட வெயிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 208 kg இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் இருக்க மாதிரி 200 mm வந்து கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் வந்து 820 mm ஆக்சசபிளா இருக்கு. மோட்டார் சைக்கிள் டிசைன் பொறுத்தவரை ஏரோஸ்பேஸ் இன்ஸ்பயர்ட் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆங்குலரான பேனல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் டிப்பிக்கலான ஒரு ஃபைட்டர் ஜெட் காக்பிட் எர்கனாமிக்ஸ் இதில் வந்து இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்தவரை 41 mm USD ஃப்ரண்ட் ஃபோர்க்கும் பின்னாடி வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் டிராவல் வந்து 170 mm இருக்குது ரெண்டு சஸ்பென்ஷனுக்குமே. ஸோ அலாய்ஸ் பொறுத்தவரை 17 inch அலாய்ஸ். டயர்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் 110 செக்ஷன் MRF அட்வென்ச்சர் டூர் டயர்ஸும் பின்னாடியும் சேம் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 150 செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. 320 mm ஃப்ரண்ட் டிஸ்க்கும் 240 mm ரியர் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட்டார் சைக்கிளில் ஆட்டோமோட்டிவ் கிரேட் ரேடார் டெக்னாலஜி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ குறிப்பாக நம்ம காரில் வர ரேடாரை பைக்குக்கு எப்படி வேணுமோ அதை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம பைக்கோட லீன் ஆங்கிள்ஸு, பிச்சு, அப்புறம் வைப்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ரேடாரை வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதோட ரேஞ்ச் பார்த்தோம்னா 200 மீட்டர்ஸில் மல்டிபிள் டார்கெட்ஸ் வந்தாலும் அதை வந்து டிடெக்ட் பண்ணி நமக்கு நோட்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு திறன் வந்து இந்த ரேடாருக்கு இருக்குது. ப்ளஸ் இந்த ரேடார் மூலமா நமக்கு லேன் சேஞ்சிங் அசிஸ்ட்டு, ஓவர்டேக் அலர்ட்ஸு, ரியர் கொலிஷன் அலர்ட்ஸு, பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் உள்ளிட்ட 4 ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த மோட்டார் சைக்கிளில் டியூல் டேஷ் கேம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டுமே வந்து 1080p HDR ஹை குவாலிட்டி டே லைட் அண்ட் நைட் டைம்லேயும் வந்துட்டு ஹை குவாலிட்டியான வீடியோஸ் வந்து கொடுக்கும். ப்ளஸ் வியூ வந்து பார்த்தோன்னா 120 டிகிரி ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கவர் பண்ணுறதுக்கான ஒரு திறன் இருக்குது. ப்ளஸ் இந்த வீடியோஸ்லாம் வந்து நம்ம டேஷ் கேம்ஸ்லேயே வந்து பார்த்துக்கலாம். ப்ளஸ் டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ 32 GB ஆஃப் மெமரி வந்து கொடுத்துருக்காங்க ரெக்கார்டிங்க்கு. ஸோ ஓவர் டைம் ரெக்கார்டிங் வந்து முடிஞ்சிருச்சுன்னா ஓல்டர் ஃபைல்ஸ்லாம் டெலிட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரீரைட் பண்ணிக்கும். ப்ளஸ் எக்ஸ்டெண்டபிளாக 250 GB வரைக்கும் நமக்கு ரெக்கார்டிங் வந்து பாசிபிளாக இருக்குது. இந்த கேமராவை நம்ம பின்னாடி முன்னாடி மாற்றணும்னா ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணாலே போதும், மாற்றிக்கலாம். ரேடார் ஃபீச்சர் வந்துட்டு அக்ராஸ் ஆல் வேரியன்ட்ஸ்லையும் கொடுக்குறாங்க. ஆனால் டியூல் டேஷ் கேம் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக தான் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் நம்ம பே பண்ண வேண்டியது வரும். இந்த மோட்டார் சைக்கிளோட சேசி பொறுத்தவரை F77 மோட்டார் சைக்கிளில் இருக்க அதே ஸ்டீல் ரேலிஸ் அலுமினியம் ஃப்ரேம் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் பாதி வரைக்கும் அதே சேசிஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மீதி பாதி வந்து டியூல் பர்பஸ் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறனால இந்த சேசிஸோட சப்ஃப்ரேமும் இங்கே வந்து சேசிஸோட செயில் செக்ஷன் கம்ப்ளீட்டாக வந்து அப்கிரேட் பண்ணி மாற்றிருக்காங்க. ப்ளஸ் கூடவே வந்து இந்த ஃபுட் பெக்ஸோட பொசிஷனிங் வந்து இந்த டைம் மாறி இருக்கு. இந்த மோட்டார் சைக்கிளில் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் பவர் டென்ஸ் ஆன்போர்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்போர்ட் சார்ஜிங் சிஸ்டம் வந்து இங்கே இருக்குது, இங்கே கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு அடியில் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1.6 kW ஒரு சார்ஜிங் வந்து உள்ளே எடுத்துக்கும். ப்ளஸ் நார்மலாக நம்ம போர்ட்டபிள் சார்ஜர்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா தனியாக பெரிய ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை தனியாக எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இதில் இன்பில்ட்டாக இங்கே கொடுத்துறனால வெறும் ஒயரை மட்டும் கேரி பண்ணிட்டு போனாலே போதும், நம்ம ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜிங் போர்ட் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து Type 6 DC சார்ஜிங் போர்ட்டும் Type 2 AC சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து பேரலல் பூஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த மோட்டார் சைக்கிளோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரை இதில் வந்து 9 லெவல் ஆஃப் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, டியூல் சேனல் ABS இருக்குது, 9 லெவல் ஆஃப் ரீஜன் பிரேக்கிங் வந்து கொடுக்குறாங்க. கூடவே வந்துட்டு இதில் TPSM உள்ளிட்ட பல ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட கலர்ஸ் பார்த்தோம்னா ரெட்டு, ஒயிட்டு, பிளாக்கு, கூடவே வந்து டெசர்ட்னு சொல்லி அது டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் அந்த கலர் வருது. இந்த மோட்டார் சைக்கிளோட ப்ரைசிங் வந்து 2.74 lakh ஸ்டார்ட் ஆகுது.